அதிமுகவின் ஒரே எதிரி திமுக தான், பிற கட்சிகள் எதுவும் எதிரி அல்ல என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலத்தில் பேசிய அவர், திமுகவை வீழ்த்த அதிமுக தயாராகி வருவதாக தெரிவித்தார். மேலும் வாக்குகள் சிதறாமல் ஒருங்கிணைந்து திமுகவை வீழ்த்துவதே அதிமுகவின் தலையாய கடமை என கூறிய அவர், 6 மாதத்தில் கூட்டணி குறித்து தெரிவிக்கப்படும் என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், தேமுதிகவிற்கு ராஜ்யசபா சீட் குறித்து அதிமுக எதுவும் தெரிவிக்கவில்லை என குறிப்பிட்டார். அதிமுக திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு தயாராக இருக்குது. எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான், மற்ற எந்த கட்சி எங்களுக்கு எதிரி கிடையாது. புரியுதா? திமுக வீழ்த்த வேண்டும், அதுதான் எங்களுடைய குறிக்கோள். ஓட்டுகள் சிதறாம, அந்த சிதறுகின்ற ஓட்டுகள் ஒருங்கிணைந்து திமுக வீழ்த்துவதுதான், மக்கள் விரோத ஆட்சி வீழ்த்துவதுதான் அதிமுக தலையாய கடமை. அதுதான் நாங்கள் வருகிற 2026 நடக்கும். பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கலாமா இல்ல பார்ட்னர்ஷிப்ல ஆரம்பிக்கலாமா? எது கன்ஃபியூஷன்? ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசிரோம். எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ். பாஜக கீஜாக்களை 6 மாசம் கழிச்சு கேளுங்க. யார் சொன்னா? நாங்க தான் சொன்னோமா? சொல்லுங்க பார்க்கலாம். நாங்க தான் சொன்னோமா? யாரும் சொல்ற கேள்வி எங்களை கேட்காதீங்க சார். நாங்க ஏதாவது வெளிப்படணுமா? தொகுதி மறுசீரமைப்பு மற்றும் புதிய கல்விக் கொள்கை தொடர்பாக புதன்கிழமை நடைபெறும் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த், பொருளாளர் வெங்கட்ராமன் ஆகிய இருவரும் பங்கேற்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்க அங்கீகரிக்கப்பட்ட 45 கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்துள்ள முதல்வர் ஸ்டாலின், அரசியல் கட்சிகள் கௌரவம் பார்க்காமல் கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். அதன் தொடர்ச்சியாக விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்ள முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.